அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு ஹதீஸ். முதலில் அமைக்கப்பட்ட பள்ளிவாசல் எது என்று நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்டேன். மக்கமா நகரில் உள்ள மஸ்ஜிதுல் ஹராம் எனப்படும் புனித காபா அமைந்திருக்கக்கூடிய பள்ளிவாசலே முதலில் அமைக்கப்பட்டது என்று பதிலளித்தார்கள். பிறகு எது என்று நான் கேட்க, ஜெருசலத்தில் உள்ள மஸ்ஜிதுல் அக்ஸா என்று பதிலளித்தார்கள். இந்த இரண்டு பள்ளிவாசல்களுக்கும் மத்தியில் உள்ள கால இடைவெளி எவ்வளவு என்று நான் கேட்க, 40 ஆண்டுகள், அதாவது மஸ்ஜிதுல் ஹராம் அமைக்கப்பட்டு 40 ஆண்டுகளுக்கு பிறகு மஸ்ஜிதுல் அக்ஸா அமைக்கப்பட்டது என்று பதிலளித்தார்கள். அறிவிப்பவர் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு. நூல் புகாரி, ஹதீஸ் எண் 3366. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவை மட்டுமே வணங்குவதற்காக உலகில் முதலில் அமைக்கப்பட்ட பள்ளிவாசல் எது, அதை தொடர்ந்து அமைக்கப்பட்ட பள்ளிவாசல் எது என்பது போன்ற விவரங்களை இந்த ஹதீஸிலிருந்து அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாய் வழியாக நாம் அறிந்து கொள்கிறோம். மேலும் இந்த பள்ளிவாசல்களில் தொழுவதற்கான சிறப்பு, இந்த பள்ளிவாசல்களை நோக்கி நன்மையை நாடி பயணிப்பதற்கான சிறப்பு என்றெல்லாம் பல தகவல்கள் வெவ்வேறு ஹதீஸுகளின் மூலம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கின்றன. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.